தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த தரிசனம் தலைப்பில் பேசக்க. நீங்க இப்ப எந்த இடத்துல உங்க லைஃப்ல லெவல் இருக்கு? இப்ப நீங்க என்ன பண்ணி கொண்டிருக்கீங்க? வாழ்க்கை எங்க இருக்கு? உங்க லெவல் எங்க? உங்க வேலை சொல்ல பாஸ்டர் இதுக்காக ஜெபிக்கிறேன், இதுக்காக ஜெபிக்க, இதுக்காக நல்லது, அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆனா என் கேள்வி, உங்க லைஃப் இப்ப எங்க இருக்கு? இப்படிப்பட்ட ஒரு கடவுளை வச்சிருக்க நீங்க உங்க லைஃப் எங்க வச்சிருக்கீங்க? உங்க லைஃப்ல ஒரு முன்னேற்றம் இல்லை. இதுக்கு முக்கிய காரணம் வாழ்க்கையில தரிசனம் இல்லை, விஷன் இல்லை, நோக்கம். தரிசனம் என்பது உங்களாலே காண முடியாத ஒன்றை காண்பது. தேவன் உங்கள் வாழ்க்கை குறித்து தேவன் காண்பவைகளை நீங்கள் காண்பது. கடவுளுக்கு தெரியும் ஒரு குப்பை தொட்டில கிடத்துல இவனை நான் இங்க வைக்க போறேன், அந்த லைஃப் நான் வாழ போறேன்னு அப்பவே நான் பார்த்துட்டேன். அதுதான் வாழ்க்கை. அப்ப தேவன் உங்க வாழ்க்கை குறித்து காண்பவை என்ன, அதை நீங்கள் பார்க்க வேண்டும். கடவுள் மனிதனை படைத்ததின் நோக்கமே அவனுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்தை, நோக்கத்தை நோக்கி அவன் செல்ல வேண்டும். உன்னை படிச்சுக்காக ஒரு கல்யாணம் கட்டி புள்ளைய பெற்றுட்டு அந்த புள்ளைய பார்த்துட்டு சாகல, அது குரங்கும் செய்து நாயும் செய்து எங்களை வச்சு கத்துக்கு நோக்க வச்சிருக்காங்க. யோவேல் 2:28 அப்போஸ்தலர் 2:17 சொல்லப்பட்டிருக்கு, உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள், உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். இந்த இடத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில தரிசனத்தை பார்க்க வேண்டும். உங்களுக்குள்ள தரிசனம் என்ன என்பதை நீங்கள் பார்த்த பின்பு நீங்கள் இந்த நோக்கத்தில், இந்த தரிசனத்தில் இருக்கிறீர்கள் என்று உங்க குடும்பம் தெரிய வேண்டும். இதுதான் உங்க நோக்கம்னு சபைக்கு தெரியணும். என்னுடைய நோக்கம், என்னுடைய தரிசனம் தேவனுடைய ராஜ்யம். எல்லாருடைய நோக்கம் தேவராஜ்யம். செயல்படுற விதம் வித்தியாசம். தேவராஜ்யம் என்றால் என்ன? அந்த தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில வாழ்வது. அதாவது 2 காரியம். இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்பட வேண்டும். ஆண்டவராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்பட வேண்டும். மற்ற மனிதர்கள் நன்மை பெற வேண்டும். இயேசு ஏன் பூமிக்கு வந்தார்? அவர் மனிதனாய் வந்தார். அவர் தேவகுமாரனாக இருந்தால் அற்புதம் செய்ய முடியாது. ஏனென்றால் கடவுளுக்கு முடியாது பூமியிலே தன் நோக்கத்தை செய்ய. அதுக்கு மனிதனுக்கு தான் முடியும். எனவே இயேசு மனிதனாய் வந்தார். மனிதனால் வந்தாலும் அவர்கள் செய்ய முடியவில்லை. பரிசுத்த ஆவியானவர் உதவி இருந்துச்சு. அதனாலே அவர் சிலுவையிலே மரித்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்தினார். அது மட்டுமல்ல, வியாதிகளை சுகமாக்கினார், ஊமைகளை பேச வைத்து மனிதர்களுக்கு நன்மை செய்தார். என் வாழ்க்கை நோக்கமும் இந்த இலங்கை முழுவதிலும் ஆண்டு நாம மகிமைப்பட வேண்டும். எல்லா இடங்களும் இயேசுவே தேவன் சொல்ல வேண்டும். பார்லிமெண்ட் மாற வேண்டும். பார்லிமெண்ட்ல ஸ்பீக்கர் சொல்ல வேண்டும், அவர் சொல்ல வேண்டும், நான் எழுந்து ஜெபம் பண்ணுவோம் என்று. போலீஸ்ல நிப்பாட்டினா போலீஸ் அதிகாரி உங்களை பார்த்து சொல்லணும், praise the Lord என்று சொல்லி முழு இலங்கையுமே இயேசுவை அறிய வேண்டும். 11 பேரை கொண்ட இந்த சபை இன்னைக்கு 1000ஆய் பெருகி இருக்கும் என்றால் அதுக்கு காரணம் தேவநாமம். தேவநாமம் நம்மைப்படணும். இந்த இலங்கையில வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கை, பிரச்சனை இல்லாத வாழ்க்கை, துன்பம் இல்லாத வாழ்க்கை. உலகத்துல எந்த மதத்தை பாங்க, அவங்க அந்த மொழியை பேசுறவங்க தான் பாங்க. ஆனா கிறிஸ்டியன்ல மட்டும்தான் 2 மொழியும் 3 மொழியும் ஒன்னா இருந்து கடவுளை ஆராதிக்கும். அப்ப அந்த சமாதானம் நிறைந்த வாழ்க்கை, தேவன் நாம மகிமைப்பட வேண்டும். அது மட்டும் இல்ல, நன்மை அடையணும். வியாதியில் இருக்கவே, நோயில் இருக்கவே சுகமாக வேண்டும். நீதிமொழிகள் 29:18 சொல்லுது, தீர்க்க தரிசனம். ஆங்கில பைபிள சொல்லுது, தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் அழிஞ்சு போங்க. உனக்கு ஒரு விஷன் வேணும். இதுதான் வாழ்க்கை. என் வாழ்க்கையில மூச்சு முற்போகணத்துல நான் ஆண்டவருக்காக வாழ்ந்துக்கணும். நாம் பெற்ற நன்மையை 10 பேருக்கு சொல்லணும். அந்த நோக்கத்தில் இருக்கும். நம்முடைய தரிசனம் தான். எங்க வாழ்க்கையில இருக்கணும் கடவுள் தான். பிரசங்கி 12:1 சொல்லுது, நீ உன் வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. வயசான பொழுதல்ல, வயதான உடன் அல்ல, உன் யங் ஏஜ்ல கடவுளை நினை. வாழ்க்கையில நீங்க கடவுளை நினைக்கணும். அப்ப நான் கடவுள் இருந்தா எனக்கு எல்லாம் சரிவகுமா? ஆம், தேவனுடைய ராஜ்யத்தின் சிந்தனை. நான் இப்ப யாருக்காவது இயேசு சொல்லணும், யாருக்காவது கடவுளை சொல்லணும், நான் யாருக்காவது நன்மை செய்யணும்.
மனுஷங்க நல்லாக்கணும், கடவுளை நினைக்க, ஆண்டவருடைய ராஜ்யத்தை நினைக்கிறேன். அப்ப எங்க வாழ்க்கையின் நோக்கம் தேவ நாம மகிமைக்காக, மற்றொரு நன்மைக்காக வாழ்வது. அப்ப கடவுளை ராஜ்யம்னு நினைச்சா ஆண்டவருடைய ராஜ்யம், ஆண்டவர் ஊழியத்தை செய்யணும், நன்மை செய்யணும், அதுதான் நம் நோக்கமாக இருக்க வேண்டும். அப்படி நான் வாழ்ந்தா என் வியாபாரம் என்ன நடக்கும், என் தொழில் என்ன நடக்கும்? நிறைய பேர் படிப்பு போவாங்க, இந்த படிப்பு எல்லாமே ஒரு நாள் இல்லாம போயிடும். நீ படிச்ச படிப்பு டிகிரி எல்லாம் ஒண்ணும் தராது. ஆனா நான் உனக்கு சொல்றேன், கடவுள்னு வாழ்ந்துப்பா, கடவுளை ராஜ்யன்னு வாழு, கடவுளை ராஜ்யத்துக்காக, கடவுளுக்காக வேணும் உன்னோட வாழ்க்கையை மாத்து. நான் என் வாழ்க்கை நிறைய மாத்திருக்கேன், நிறைய செதுக்கிருக்கேன். இப்ப எனக்கு தேவை கடவுளை ராஜ்யம், அதுதான் நோக்கம். அப்ப நாம அதே செஞ்சு கொண்டு எப்படி வாழுது? கடவுள் சொல்லி இதே செய்யணும் சொல்லல. நீ செய்கிறத எனக்காக செய், நீ படிக்கிறத எனக்காக செய், நீ சம்பாதிக்கிறத எனக்காக சம்பாதி. போன வாரம் சொன்னேன், நிறைய பேர் வீட்டில் கிச்சன்ல டிவி இருக்கும், வேலை செஞ்சுக்கொண்டு டிவி பார்ப்பாங்க. நிறைய பேர் டிவி ரூம்ல வச்சுப்பாங்க, சோஃபா போட்டு உட்காந்து டிவி பார்ப்பாங்க. அவங்க வேலையை செய்ய மாட்டாங்க. கடவுள் சொல்லாரு, என் வேலையை செஞ்சுக்கொண்டு நீ சந்தோஷமா இருப்ப. ஆண்டுக்கு அது விருப்பம், ஆண்டுக்கு அது விருப்பம். நான் பணத்துக்கோ வாகனத்துக்கோ ஆசைப்படல. அப்ப பாஸ்டர் உங்களுக்கு எப்படி இந்த வாகனம் கிடைச்சு, எப்படி இவ்வளவு பணம் கிடைச்சு, எப்படி இத்தனை வீடு கிடைச்சு? நான் இதை சம்பாதிக்க நினைச்சேனா உண்மைக்கு இது கிடைச்சிக்காது. எப்ப தேவ ராஜ்யம் நினைச்சனோ அப்ப அந்த ராஜ்யம் இது எல்லாத்தையும் தந்துச்சு. நான் நல்ல உதாரணம் சொல்ல, மத்தேயு 6:33 சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்க, அப்பொழுது இவைகள்லாம் கூட கொடுக்கப்படும். மத்தேயு 6:10 சொல்லுது, உம்முடைய ராஜ்யம் ஆகுவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுது போல பூமியில. ஆண்டவரே, உங்க ராஜ்யம் வியாதி இல்லாத ராஜ்யம், சந்தோஷமான ராஜ்யம். அங்க நான் தேவன் அவர் புதிய வானத்தை புதிய பூமியை படைக்கும் பொழுது சிங்கமும் ஆடும் புல்லுமேயுமா, சண்டை இல்லாத ராஜ்யம், வைராக்கியம் இல்லை, கசப்பு இல்லை. இந்த லைஃப் வாழு, அவருடைய ராஜ்யம் வர வேண்டும், அதுதான் என்ன நோக்கம். உம்முடைய சித்தம், அவருடைய சித்தம் என்ன? இங்க எல்லாரும் சுகமா இருக்க வேண்டும், எல்லா சுகம். இந்த சர்ச்ல யாரும் நோயோட கூடாது, எல்லாருக்கும் வீடு இருக்க வேண்டும். ஏன்னா அவர் சொல்றாரு, நான் என் பிதா வீட்டுக்கு போகிறேன், அங்க அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, நான் அங்க உங்களுக்காக வாசஸ்தலம் உண்டு பண்ண போறேன். அப்ப பரலோக மாதிரி இங்க உங்களுக்கு ஒரு வீடு இருக்க வேண்டும், அதுதான் கடவுளை விருப்பம். அப்ப என்ன நோக்கம் அப்படியா இருக்க வேண்டும்? என்னுடைய தரிசனம், என் குடும்பத்தின் தரிசனம், என் சபை மக்கள் தரிசனம் தேவனுடைய ராஜ்யமாக்கணும். இனிமேல கடவுளை ராஜ்யம் நினைங்க, உங்க லைஃப் நல்லா இருக்கும். இந்த தரிசனம் இல்லாதவங்க அழிஞ்சு போவாங்க. இப்ப நீங்க ஒரு பலகை வீட்டுல ஒரு சேத்துக்குள்ள இருக்கீங்க. இந்த சேத்துக்குள்ள கஷ்டமான வாழ்க்கை வாழ்ற நீங்க தேவனுடைய ராஜ்யத்தை நினைக்கும் பொழுது, நானும் அந்த ராஜ்யத்துக்காக வாழ வேண்டும். இப்படி ஒரு சேத்துக்குள்ள ஒரு பெட்டி வீட்டுக்குள்ள பழகலக்கா, இதுதான் வாழ்க்கை. இந்த நேரம் நானும் இந்த சபையில ஏதாவது செய்யணும். கடவுளை ராஜ்யத்தை பற்றிய சிந்தனை தரிசனம் வரும் பொழுது, நீ எந்த இடத்துல இருக்காயோ அந்த இடத்திலிருந்து கர்த்தர் நீ இருக்க வேண்டிய இடத்திற்கு உன்னை அழைத்து செல்வா. அப்ப நீ இருக்க வேண்டிய இடத்துக்கு போக பார்க்காத, கடவுளை ராஜ்யத்தை அவர் உன்னை இருக்க வேண்டிய இடத்துக்கு அழைத்து செல்வா. எனவே தான் சர்ச்ல ஊழியர் செய்றவங்க நல்லா இருக்காங்க. இன்னைக்கு உலகத்துல பாங்க பாஸ்டர்மா நல்லா இருக்காங்க. குப்பையில உனக்கு எப்படி ஐயா உனக்கு இத்தனை கோடி பணம் கிடைச்சுன்னு கேட்பாங்க. சபைய தேவ ராஜ்யம் வளர வேண்டும் என்று செய்கிற பாஸ்டர்மா இன்னைக்கு மேல போய் கொண்டிருக்காங்க. சபையை வச்சு பிஸ்னஸ் பண்ணணும், சபையை வச்சு பணம் சம்பாதிக்கவே நினைக்கிறவன் இன்னைக்கு கீழே போயிருக்கான். இஸ்ரவேல் தேசத்திலே ஒரு விவசாயி தான், அவனுடைய பேர் சம்கார். இந்த சம்கார் விவசாயம் பண்ணி கொடுக்கும் பொழுது பெலிஸ்தியர் தேசம் வந்து இஸ்ரவேலை கைப்பற்றிச்சு, அவங்கள அடிமையா வச்சிருச்சு. எனவே அவங்களோட தோட்டங்களுக்கு மேல வயல்களுக்கு மேல குதிரைலாம் ஒட்டி அறுவடை எல்லாம் நாசப்படுத்தி, இவங்க பறிக்க முதல்ல திராட்சை பழங்கள் அவங்க வந்து பறிச்சுக்குவாங்க. இந்த தேசத்தை அவங்க அக்கிரமம் பண்ணாங்க. இது சம்காக்கு பொறுக்கல்ல, இது கடவுள் தேசம். இது எப்படி இவங்க அழிக்கலாம்? இது வளரணும் கடவுளுக்குள்ள.
எனது பாலும் தேனும் ஓடுகிற தேசம் சொல்லி அவன் நினைச்சான். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, மற்றவங்க வாழுகிற விதமா ஏனோ தானம்னு நாங்கள் வாழ முடியாது. எல்லாரும் வாழ வேணும்னு நினைச்சு வாழ வேண்டும். இந்த அன்புல வளர வேண்டும். எனவே இந்த சம்கா சாதாரணமா இருக்கல. இது எப்படி நடக்கலாம் அப்படி நினைச்சான். அதே மாதிரிதான் இந்த தேசம் எப்படி இருக்கலாம் இப்படி. எனவே சம்கா நினைச்சா இது இப்படி இருக்கக்கூடாது. இவன் எரும மாட்டை வயல்ல உழுது கொண்டு எரும மாட்டை அவன் செஞ்சு கொண்டு ஓட்டி கொண்டு போனவன். இவனுக்கு இப்படி இருக்க கூடாது, இது கடவுளை தேசம் அப்படி சொல்லி வைராக்கியம். அந்த கடவுளை பத்தி நினைக்க ஆரம்பிச்சான். அதுதான் முக்கியம். நீ உன் தொழில கடவுளை நினை, உனக்கு ஒரு பிசினஸ் நினைச்சுன்னா கடவுளை நினை. இதுதான் முக்கியம். சம்கா என்ன செஞ்சானா பாங்க, நியாயத்தின் 3:31, அவனுக்கு பிற்பாடு ஆனாத்தின் குமாரன் சம்கா எழுப்பினான். அவன் பெலிஸ்தரில் 600 பேரை ஒரு தாற்றுக்கோளால் முறியடித்தான். அவனும் இஸ்ரவேலை ரட்சித்தான். கவனிங்க, இவன் என்ன செஞ்சானா, எரும மாட்டை கொண்டு போனதுல தாற்றுக்கோள், அந்த எரும மாட்டை வலிக்காட்ட ஒரு தடி வச்சுப்பான் நீட்டமா. இந்த பக்கம் மொத்தமாக அந்த பக்கம் மெல்லிச்சு தட்டுவாங்க. இவன் என்ன பண்ணான், அவனுக்கு கோவம். இவன் இதை இவ்வளவு காலம் எரும மாட்டுக்கு பயன்படுத்தி கொண்டான். ஆனா கடவுளை பத்தி நினைச்சோன்ன அதே ஒரு வல்லமையான ஆயுதமா மாறிச்சு. அவன் 600 பேரை தண்ணியை அடிச்சு கொண்டு போட்டான். அந்த இஸ்ரவேல் தேசத்தை மறுபடியும் தேவனுடைய கையிலே அவன் பெற்றான். அவனுக்கு சண்டை பிடிக்க தெரியாது, அவனுக்கு யுத்தம் பண்ண தெரியாது. ஆனா கடவுளை பத்தி அவன் நினைச்ச பொழுது, ஆண்டுடைய ராஜ்யத்தை பத்தி நினைச்ச பொழுது கர்த்தர் தெரியாத காரியத்தை செய்யும்படி வச்சாரு. அவனிடத்தில் தரிசனம் வந்தபடி அது அவனுக்கு பிரச்சனை இருக்கல. அவன் 600 பேரை தாற்றுக்கோளால் நிற்கிறான். 600, அவனுக்கு 600 பிரச்சனை இருந்துச்சு. ஒரு தாற்றுக்கோளை எடுத்து 600 பிரச்சனை நீங்குச்சு. தேவனுடைய ராஜ்யத்தை நினைச்சிருப்பாங்க, 600 பிரச்சனை நீங்குச்சு. இன்றைக்கு உங்களுக்கு எத்தனை பிரச்சனைக்கு, உங்க குடும்பத்தில் எத்தனை பிரச்சனை, உங்க வியாபாரத்தில் எத்தனை பிரச்சனை, கடவுளுடைய ராஜ்யத்தை நினைச்சீங்கன்னாக்கி ஒரு ஷாட்ல 600 பிரச்சனை முடியும். ஊழியத்திலிருந்து ஒரு ஆள் ஊழியத்திலிருந்து விலகும் போது யோசிங்க, அவனுக்காக இவனுக்காக விலக கூடாது. இது கடவுளை ராஜ்யம், என் அப்பாவுக்கு நான் இருக்கணும் அப்படி சொல்லி கடவுள் வாழ்க்கையில பெரிய காத்து செய்வாங்க. ஹல்லேலூயா. தெய்வீக வழி நடத்தல் உங்களிடத்தில் காணப்பட்டால் ஆயுதம் இல்லை என்பது பிரச்சனை இருக்காது. கர்த்தர் பெரிய பெரிய பிரச்சனை உன்னை கொண்டு தீர்ப்பா. தேவன் இந்த காலையில உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போ ஆயத்தமா இருக்கா. இந்த தேசத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போ ஆயத்தமா இருக்காங்க. அதுக்கு ஆண்டவருக்கு தேவை தன்னை அர்ப்பணித்தவன் மட்டும்தான். தேவனுடைய ராஜ்யத்துக்காக நீங்கள் விசுவாசத்துல முன் கால வைங்க. தேவனுடைய ராஜ்யத்துக்காக செயல்படும் பொழுது தேவன் உங்க கையில் ஒரு தாற்றுக்கோலை கொடுப்பார். உங்களுடைய ஒரு சிறு காரியத்துக்காக வாழாமல், உங்களுடைய சிறிய காரியத்துக்காக வாழாமல், தேவனுடைய ராஜ்யத்துக்காக வாழும் பொழுது ஒரு மிகப்பெரிய காரியத்தை கர்த்தர் செய்யும்படி உங்களை கொண்டு செய்வார். உங்க லைஃப் வெற்றியாகும். இந்த பூமியில இதுதான் என் வாழ்க்கை, இதுதான் என் குடும்பம் இருக்காதீங்க. நல்லா கல்யாணம் கட்டி நல்லா பிள்ளைகளோட இருக்கணும். ஒரு நாள் நீ நடுவில் இருப்பா, உனக்கு ஒரு பிள்ளை இருக்காது. அந்த வாழ்க்கைய வாழ பைபிளை பார்க்கும். தாவீதுன்னு ஒருத்தன், அவன் ஆடுகளை மேய்க்கவன், அவனுடைய வேலையை ஆடு மேய்க்கவன். அவனுக்கு 7 சகோதரங்க, அவங்க யுத்தம் பண்ணுவாங்க, அவங்க ராஜாவோட யுத்தம் பண்ணுறவங்க. இவன் ஆடு மேய்க்கவன். ஒரு நாள் அப்பா சொன்னாங்கன்னு சொல்லி அந்த யுத்த காலத்துக்கு போய் சாப்பாடு கொடுக்க போனான். அந்த இடத்துக்கு கோலியாத் சொல்லுவத்தை வந்தான். பெரிய ஒரு அரக்கன் கோலியாத். அவன் கத்துறான், இந்த தேசத்தில் யாராவது தனி யுத்தம் பண்ணுவாங்க, ஒத்தனை இல்லையான்னு சொல்லி கடவுளை கேவலப்படுத்துறான். கடவுளை கேவலப்படுத்துறான். அவன் கேவலப்படுத்தான் சொல்ல அவன் போகல. இது எப்படி கேவலப்படுத்தலாம்? அவன் சொல்லல இது அண்ணன் வேலை தானே, அவங்க தானே யுத்தம் பண்ண. இல்ல, அவன் சொன்னான், ஏய் கடவுளை கேவலப்படுத்தாத. நீ யாரு? நீ ஈட்டியோடு பட்டயத்தோடு வரலாம், ஆனா நீ நிந்தனை செய்த ராணுவத்தின் தேவனோடு வந்திருக்க. அவன் கையில் 5 கல்லு தான்ச்சு, ஒரு கெட்டப்பல் தான்ச்சு. அவன் போனான் யுத்தத்துக்கு. ராஜாலாம் பயந்துக்கான். அவன் சுத்த ஆரம்பிச்சான். அவனுக்குள்ள ஒரு தரிசனம் வந்தது. தரிசனம் என்றால் தேவன் நினைப்பதை நான் நினைப்பது. தேவன் என்ன நினைக்க பகலோகத்திலிருந்து, ஐயோ என் ஜனங்கள் அழிக்க கோலியாத் வந்திருக்கானே, அவனை அழிக்க வேண்டும் அப்படி நினைக்கும் பொழுது இங்கொத்த செயல்பட வேண்டும்.
ஐயோ இவங்க சுகம் இல்லாம இருக்காங்க, சுகமாகணும், இங்க ஒரு ஆள் சுகமாக்கணும். அதுதான் தேவனுடைய தரிசனம். அவை சுத்தாகமித்தான். அவை சுத்தும் பொழுது தேவனுடைய தரிசனத்தில் இருக்கும் பொழுது ஆவியான அந்த கல்லை எடுத்து அந்த கோலியத்தை நெத்தியில பட்டு அது உள்ள போக வச்சான். அவன் பட்டயத்தை எடுத்து கழுத்தை வெட்டி தலையை கையில் எடுத்தான். உடனே தாவீது அந்த தேசத்துக்கு ராஜாவாய் மாறினான். நல்ல கவனிங்க, முக்கியமான காரியம். நீ கடவுளுடைய ராஜ்யத்தை நினைக்கும் பொழுது கடவுள் உன்னை அதே இடத்துல உன்னை தலைவனாக வைப்பாங்க. அவங்க அண்ணன்மார் 7 பேர் இருந்தாங்க, ஆனா அண்ணன்மாரோட கர்த்தர் உயர்த்தினாங்க. நீ தேவ ராஜ்யம் நினைக்கும் பொழுது உன்னுடைய சொந்தங்கள் தொடாததை கர்த்தர் உன்னை கொண்டு தொடும்படி செய்வார். கடவுள் என்ன அவருக்காக வாழும் என்ன அவர் உன்னை உயர்த்துவாங்க. தேவனுடைய ராஜ்யத்துக்காக நீ செயல்படும் பொழுது நீ சாதாரண மனிதனாக இருக்க மாட்டாய், நீ அசாதாரண மனிதனாய் மாறுவாய். உங்கள் விருப்பத்தின்படி நீங்கள் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு கர்த்தர் உங்களை தூக்குவாங்க. நீங்க தேவனுடைய ராஜ்யத்துக்காக செயல்படும் பொழுது கஷ்டப்பட்டு உயர வேண்டிய நிலைகளை கர்த்தர் இலகுவாக தூக்கி வைப்பார். ஒரு BMW என் வீட்டில் நிற்கணும்னா நான் தேவ ராஜ்யத்துக்காக நினைக்கும் பொழுது அது வரும். BMW வேண்டி தேவ ராஜ்யத்தை நினைக்கூடாது. உண்மையிலே அவருடைய ராஜ்யம் தான் அது நடக்க வேண்டும். உங்க சாதாரண வாழ்க்கையை மாறி அசாதாரண வாழ்க்கையை வாழ முடியும். தேவனுடைய ராஜ்யத்துக்காக வாழும் பொழுது, வாழ நினைக்கும் பொழுது உங்க கையில் ஒரு தாற்றுக்கோலை கொடுப்பா, ஏதோ ஒன்றை கத்து உங்களுக்கு கொடுப்பாங்க, ஒரு பெரிய வெற்றி கொடுப்பாங்க. அவருடைய ராஜ்யம், நீங்க அந்த ராஜ்யத்தின் சிட்டிசன் என்பதை காட்ட வேண்டும். தேவ ராஜ்யம் எங்க லைஃப் அதான் இருக்கும். ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்கிற இடத்துல பாங்க, அந்த கிரிக்கெட் மேட்ச் நடக்கிற கிரவுண்டுக்கு கிரிக்கெட்டர் எல்லாரும் யூனிஃபார்ம் போட்டுப்பாங்க. ஆனா அந்த கிரவுண்டுக்கு போறவன், பார்க்க போறவன் நிறைய பேர் கோட் போட்டு போவான், டிஷர்ட் போட்டு போவான், கவுன்கள் போட்டு போவான், டெனிம் போட்டு போவான். ஆனா சிலாக்கள் அவங்க அந்த கிரிக்கெட்டோட டீம் டிஷர்ட் போட்டுவாங்க. ஏன்னா அது எங்கடா. அவனுக்கு என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய முகத்திலாம் பெயிண்ட் அடிச்சு முகத்துல தங்க நாட்டில படத்தை போடுவாங்க, கொடி ஒட்டம்பல போட்டுவாங்க. அவன் கத்துவான். அந்த கிரவுண்ட்ல அவனுக்கு தெரியும் இவன் ஃபுல் சப்போர்ட் பண்றான். இதுக்கு கடவுளுடைய ராஜ்யத்துக்காக நீ இருக்கிறாய் என்பது உன் உறவுகளுக்கு தெரிய வேண்டும். இவன் நோக்கம் இலங்கையில இயேசு வைத்து 4 பேருக்கு நன்மை செய்வது. அது தெரியணும், ஆக்களுக்கு தெரியணும், நாம போக இடத்துல தெரியணும், அக்கப்பக்க ஆக்களுக்கு தெரியணும், நீ வேலை செய்ய இடத்துல தெரியணும். இவங்க கிறிஸ்டியன், இவங்க இதுக்காக தான் இருக்காங்க. சும்மா சண்டே சர்ச் வந்து போறவனா நீ இருக்கக்கூடாது. வேலை ஸ்தலத்துல யாருக்காவது பிரச்சனை வியாசனா இப்படியா நீ ஒரு சர்ச்சுக்கு வா, அங்க சரி வரும். புத்திஸ்டோ இந்துவோ வேறொத்த வியாதின்னு சொன்னதுல அவனுக்கு தெரியணும், இவனுக்கு சொல்லிட்டான இப்ப முடிஞ்சு இவன் மதம் மாறிடுவான். ஏன்னா இவன் கொண்டு போயிட்டு இவனை சுகமாக்கி அற்புதம் செஞ்சுவான். அந்த மாதிரி என்ன வரணும். இந்த சம்கா ஒரு தாற்றுக்கோள் எடுத்து அடிச்சு ஜெயிச்சு வெற்றி பெற்றான். ஏன்? அவனுக்கு தேவ தரிசனம். இப்ப பாஸ்டர் எனக்கும் அப்படி தரிசனம் தான் வெற்றி பெறலாமா கேட்டால் இல்லை, ஒரு ரகசியமாக. அது லைஃப்ல மிக முக்கியம். ஒரு மனிதனாய் இருந்து தனியே இருந்து முழு ராணுவத்தை முறியடித்தான் என்றால் ஒரு ரகசியம் இருக்கு. அவன் தேசத்திலே ஒரு நியாயாதிபதியாய் மாறினான். பாங்க, சேத்துல நடக்கவன் எரும மாடு ஒடுக்கவன் இப்ப தேசத்துல தலைவன மாட்டான். இதுக்கு ரகசியம் தெரியுமா? நியாயாதிபதியில 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவன் மேல் கர்த்தருடைய ஆவி வந்ததினால் அவன் இஸ்ரவேலை நியாயமிசதான். பரிசுத்த ஆவியானவர், சொல்லுங்க பரிசுத்த ஆவியானவர். அந்த கடவுளுடைய ஆவி வர வேண்டாம். தேவனுடைய ராஜ்யம் செய்ய நினைச்சோன்ன நீ செய்யாத. அந்த ஆவியானோட தொடர்பணும். பரிசுத்த ஆவி உங்களை நேசிக்க. தேவனுடைய ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள் வந்த பொழுது அவன் வாழ்க்கை அசாதாரணமாகும். நீங்க அவரோடு பேசி பேசி இருக்கும் பொழுதுதான் நீங்க கையை வைப்பீங்க. நான் இவனை தொடணும், நான் தொட்டா இவன் சுகமாவான் அப்படி சொல்லி நினைச்சு தொட முடியாது. அவரோட பேசணும், பேசி தொட்டுப்பாங்க, அவன் அற்புதமா சுகமாவான். இதுக்கு ஆவியான நெருக்கமான தொடர்பு இருக்க வேண்டும். சும்மா சண்டே சர்ச்சுக்கு வந்து போக கூடாது. அவரோடு உங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் வேணும். பரிசுத்த ஆவியானவரினால் உங்களுடைய சிந்தனையின் படி அல்ல, உங்கள் விருப்பத்தின் படி அல்ல, அவருடைய சித்தத்தின் படி உங்களை வழி நடத்த கேட்க வேண்டும். அப்ப அப்படி ரிலேஷன் வரும் பொழுது அவ கொண்டு போவா. யாராவது நீங்க ஆவியானவர் இருக்கும் பொழுது பக்கத்து வீட்டுல சொல்லுவாங்க,
டாக்டர் கை விட்டுட்டாங்கன்னு. அப்ப உங்களுக்கு பேச வைப்பாங்க. கடவுளுக்கு தேவை ஒரு மனிதன் தன்னை முழுமையாய் கடவுளுக்காக படிப்பது, கடவுளுக்காக வாழ்வது. நான் சொல்லல எனக்கு பலவீனம் இல்லை இல்லைன்னு, நான் அவருக்கு சொல்லுவேன் எனக்கு சில வீக்னஸ் இருக்கு. இதெல்லாம் தாண்டி வர எனக்கு உதவி செய்யுங்க. அவரோடு உண்மையாய் வாழ வேண்டாம். அவனுக்குள் பரிசுத்த ஆவியானவரோடு ஒரு தொடர்பு நல்லா வரும் பொழுது அவனுக்குள்ளே தேவனுடைய சிந்தனையை போடுவார், சிந்தனையை போட்டு செயல்படைப்பார். இப்ப ஆவியான எங்களோடு சேரும் பொழுது பரிசுத்த ஆவியின் வேலை என்னது? கடவுளை சிந்தனையை போடுவது. இவங்க சுகமாகணும், இந்த நாடு இப்படி வாங்கணும், என் நாமம் உயரணும். தேவனுடைய ஆவியானவருக்கு உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது நீங்கள் தேவனுடைய சிந்தனை உள்ளவர்களாய் மாறி தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து தரிசனம் உள்ளவர்களாய் மாறுங்க. அதுக்கு தேவ ஆவியானவர் நெருக்கமாகணும். சும்மா சண்டே சர்ச் போய் வந்துட்டு அது போட மறக்கூடாது. என்னைய அவரோடு பேசுங்க. அப்படி ஆவியோட ஐக்கியம் காணப்பட்டால் அவர் உங்களை கொண்டு என்ன செய்ய போகிறார், எது உங்களை தாற்றுக்கோள்னு காட்டுவார். நான் பிரசங்கம் பண்றேன், ஆனா நீங்க அவரோட இருக்கும் பொழுது அவங்களும் சொல்வாங்க இதுதான் உன் வேலை. நீங்க உங்க வேலையை செய்வீங்க, நீங்க அடுத்த வேலை செய்ய மாட்டீங்க. இன்றைக்கோட நிறைய பேர் கத்தர் எழுப்புவாங்க. கைகளை வச்சு சுகமாக்குங்க. பக்கத்து வீட்டில் அக்கா சுகம் இல்லை சொன்னா இயேசுவே நாம சொல்லி ஜெபிங்க. அடுத்த சண்டே அடுத்த வெள்ளி விட்டு அற்புதம் நடக்கும். அவங்களுடைய கஷ்டத்துக்காக ஜெபிங்க, அவங்களுடைய கடனுக்காக ஜெபிங்க, அவங்க வாழ்க்கை பிரச்சனைக்கு ஜெபிங்க, அற்புதம் நடக்கும். ஆவியானவர் உங்களோடு பேசுவார். பரிசுத்த ஆவியானவர் எப்படி நம்மோடு பேசுவார்? 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் இருக்கு. பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய சிந்தனை எங்களுக்குள்ள போடுவார். தேவனுடைய சிந்தனை உங்கள் சிந்தனைக்குள் வந்தவுடன் நீங்கள் தேவனை போல சிந்திப்பீங்க. தேவன் செய்ய என்ன நினைக்கிறாரோ அதை செய்ய நினைப்பீங்க. இப்ப நாங்க பேச பேச யாக்காவது இயேசு பத்தி சொல்லணும், நான் கடவுளுக்காக காணும். பணத்தை சம்பாதிக்கிறது வேலை இல்ல, கடவுளுக்காக வாழும் பொழுது நான் நினைச்சதை விட அதிகம் சம்பாதிக்கலன்னு எண்ணம் வந்துட்டு, ஏன்னா நான் பேசுறது உங்களுக்குள்ள வந்துட்டு. இதற்கு பின்பு உங்க வாழ்க்கையில உங்களுடைய சிந்தனை முதலிடமாக்காது, கடவுள் ஃபர்ஸ்ட் ஆகுப்பாங்க. 1 கொரிந்தியர் 2:9-12 எப்படி ஹோலி ஸ்பிரிட் நமக்குள்ள இருந்து வேலை செய்வாங்க. எல்லாம் வாசிக்க. எழுதியிருக்கப்படி தேவன் தம்மில் அன்பு கூறுகளுக்கு ஆயத்த பண்ணியவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் தேவனுடைய மனுஷன் இருந்தது. கடவுள் எனக்கு என்ன வச்சிருக்காரு, கடவுள் உங்களை எங்கோ கொண்டு போய் வச்சிருக்காரு. அது நீங்க பார்க்கல, உங்க காதுல கேட்கவும் இல்லை. கடவுள் எங்கேயோ இடத்துக்கு உங்களை வைக்க போகாது. ஆனா அதை செய்யறதுக்கு அடுத்த வசனம், ஆனா அது நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினால் வெளிப்படுத்தினார். அந்த ஆவியினால் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆள தேவனுடைய மனசு அறிஞ்சுக்காக அவர் உனக்கு வெளிப்படுத்துவாங்க. இதை செய், இங்க வரலாம். அப்ப நமக்கு தேவனுடைய ஆவியினால் சொல்றார். 11ஆம் வசனம், மனுஷன்ல ஆவியன்றி மனுஷர்கள் எவன் மனுஷனுக்குரியவர்களை அறிவான், அப்படி போலவே தேவனுடைய ஆவியன்றி ஒருவன் தேவனுக்குரியவர்களை. அப்ப கடவுளை காரியத்தை ஆவியான வச்சுதான் அறிய முடியும். 12ஆம் வசனம், நாங்களோ உலகத்தினாவே பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியப்படிக்கு தேவனது புறப்பட்ட காரியம். தேவன் எனக்கு என்ன வச்சுக்கா, நான் என்ன செய்யணும் அதை அறியவும், நான் இதை செஞ்சா எனக்கு என்ன கிடைக்கும் அறியவும் எனக்கு தேவன் தன்னுடைய ஆவியானவரை கொடுத்துக்கா. தேவனுடைய ஆவியானவர் மனிதனுக்குள் வரும் பொழுது அவர் புதிய ஐடியா தகவா, புதிய திட்டத்தை தகவா. காரணம் தேவன நாமத்தின் மகிமைக்காக வாழ, மக்களை நன்மைக்காக வாழ போகுதுன்னு கொஞ்சம் காலத்தான் கடவுளுக்காக வாழ்ந்துப்பாங்க. உங்க வாழ்க்கை சிறப்பாக்கும். கடவுளை பத்தி நீங்க சொல்லும் பொழுது கர்த்தர் உங்க வாழ்க்கையை வெற்றியாய் மாற்றுவார்.